துர்க்குணம் நீங்கி நற்குணம். அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். தீத்து 3:7-8. தீத்து 3:4-7 வரை உள்ள திருமறை பகுதி ஒரு கவிதை வடிவிலான பகுதி. கடவுளின் மீட்பையும் அவரின் இரக்கத்தையும் கூறும் பகுதி இது. நம்முடைய கிரியைகளால் நாம் மீட்கப்படாமல் கடவுளின் இரக்கத்தால் மீட்கப்பட்டு துர்க்குணம் நீங்கி நற்குணமாகிறோம் என்பதே இந்த திருமறை பகுதி கூறும் உண்மை. பவுல் தீத்துவுக்கு கூறும்போது கிருபையினால் விசுவாசத்தினால் நற்குணம் நிறைந்தோர் ஆகிறோம் என்கிறார். நற்குணத்தால் நாம் ஒளிர வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனை. ஆலயம் செல்வது, ஜெபிப்பது, திருவருட்சாதனங்களை பெறுவது மட்டும் நன்மை நற்குணத்திற்கு அழைத்து செல்லாது. ஆண்டவர் காட்டிய அளவு கடந்த இரக்கமும் மனமாற்றமும் நம்மை புதிய புனித பாதைக்கு நடத்துபவை. கடவுளின் பேரிரக்கத்தினால் அருளப்படுவது விசுவாசம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்வது விசுவாசம். இதுதான் நற்குணத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. நாம் அனைத்தையும் இழந்த சூழலில், நம்பிக்கையற்ற சூழலில் கடவுளின் இரக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை மறு உருவாக்கம் செய்து நற்குணம் மிகுந்தோராய் மாற்றுகிறது. கடவுள் இரக்கமுடையவர். ஏசாயா 55:7 கொடியவர்கள் தம் வழிமுறைகளை விட்டு மனமாறி ஆண்டவரிடம் திரும்பும்போது அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஆகவே தீத்து 3:6-7 நம்மை கடவுளின் இரக்கமே மீட்புக்கு அடிப்படை. விசுவாசமே மீட்பளிக்கும் துர்க்குணம் நீங்கி நற்குணப்படுத்தும் என்று கூறுகிறது. மனித வாழ்வு கடவுளின் அருள்கொடை. எனவே துர்க்குணம் நீங்கி நற்குணத்தில் வாழ்வோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.